சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. போட்டுக் கொண்டிருக்கிற ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயகத்தை தூக்கி காலையை மீட்டுக் கொண்டிருக்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆம், எமது அருமை தமிழ் நெஞ்சங்களே, சாதிக்கு தீட்டு கல்விக்கு நீட்டு என்ற அடிப்படையில சனாதனத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு முறையாக ஒரு நீட் தேர்வை கூட நடத்த வக்கில்லாத ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கான இந்த வினாத்தாள்களை கசிய விட்டது. அதிலே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கையூட்டு பெற்ற பாரதிய ஜனதா கட்சி அன்பர்கள் இந்த தேர்வு எப்படி ஒரு ஜனநாயக விரோதமானது என்பதை நாம் சற்று பார்ப்போமானால், ஏறக்குறைய புதிய கல்விக் கொள்கை சொல்கிற தேசிய கல்விக் கொள்கை, அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்து பழைய ராஜாஜி காலத்துக்கு முன்ன மன்னராட்சி காலத்தை குலக்கல்வியை கொண்டு வந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக நீட்டை கொண்டு வந்து நமது மாணவர்களின் கல்வி உரிமையை படிக்கிறாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து உயர்கல்விக்கு, அதாவது மருத்துவ கல்விக்கு, பொறியியல் கல்விக்கு போகலான திட்டமிட்டு கொண்டு வந்தாங்க நீட் தேர்வு. ஏன்னா நீங்க எல்லாம் படிச்சுட்டு மேல வந்தாலும் உரிமை கேட்டு போராடுறீங்க. அதனால உங்களுக்கு உயர்கல்வி நாங்க தவிர்க்க வேண்டாம் சொல்லிட்டு படிப்படியா இந்த புதிய கல்விக் கொள்கை நீட்டை கொண்டு வந்து நம்ம மாணவர்களை வந்து பின்னுக்கு தள்ள வேலை செய்யறாங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து +2 வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் மாநில கல்வி பாடத்துல படிக்கிறாங்க. அந்த மாணவனுக்கு நீங்க தேர்வு வைக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நீங்க நியாயமான நேர்மையான அரசாக இருந்தா அந்த மாணவன் எந்த பாடத்திலே படிக்கணும் அவதான் தேர்வு வைக்கணும். அதுக்கு மாணவன் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மத்திய பாடத்துக்கு தேர்வு வைக்கிறீங்க. இந்த மத்திய பாடத்துக்கு வந்து சிபிஎஸ்இ சிலபஸ். இதை யார் படிக்க முடியும்? சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய, நடுத்தர நகரங்கள் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களால சிபிஎஸ்இ படிக்க முடியாது. இதோ நீங்க இந்த திமுக அரசும் அதிமுக அரசும் கொஞ்சம் முன்முயற்சி எடுத்து மாதிரி பள்ளிகள்லாம் வச்சு அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு இருக்காங்க. அதுல கூட 7 பட்டை தான். அப்போ ஒரு மாணவன் வந்து +2ல 590 மார்க் எடுத்தா கூட அவர் மருத்துவ பதவிக்கு போக முடியாது. நீட் தேர்வு பாஸ் பண்ணாலே போயிடலாம். நீட் தேர்வு நீங்க 270 மார்க் எடுத்தா கூட போயிடலாம். அப்ப நீட் வச்சு முட்டாள மருத்துவ போயிடலாம். இப்படி மருத்துவரை கொண்டு வந்து மாணவர்களை மட்டும் இல்ல மக்களும் வந்து வந்திருக்க வேண்டிய அரசு. இந்த தேர்வு என்பது இந்திய அரசு சாஸ்திரத்துக்கு எதிரானது. ஏன்னா இந்த பார்த்தோம்னா இந்த கல்வி திட்டம் 3 இருக்குது. மாநில பட்டியலு, ஒன்றிய பட்டியலு, மத்திய பட்டியலு. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அல்லது சட்டசபையில சட்டம் இயற்றுகின்ற தளத்திலே சட்டம் இயற்றுவதை ஒன்றிய அரசால் தடுக்க முடியாது. இது சட்டம் அட்டவணை 7 குறிப்பிடப்படுவது. ஆனால் 1984 முதல் உயர்கல்விக்கு தமிழ்நாடு அரசு தொழில் சார்பான உயர்கல்விக்கு போறதுக்கு எல்லா தேர்வுக்கும் பேர் வச்சாங்க. ஆனால் இதை எதிர்த்து 2006 அன்றைய முதல்வர் டாக்டர் முத்தரசன் கலைஞர் அவர்கள் ஒரு ஆய்வுக்குழுவை போட்டு அந்த குழுவின் பரிந்துரைப்படி இனி இந்த நுழைவுத் தேர்வுலாம் செல்லாது, நுழைவுத் தேர்வை முற்றிலுமாக நீக்குகிறேன் என்று நீக்கிறார். அந்த அடிப்படையில தொடர்ச்சியா வந்த நீதி அரசு கூட பார்த்தோம்னா தாமஸ் என்கிற ஒரு நீதியரசர் 2013 நீட் தேர்வை ரத்து பண்றார். 3 ஆண்டுகள் கழித்து அதே உச்ச நீதிமன்றத்திலிருந்து அனில் தவேங்கிற ஒரு நீதிபதி 2016 அது செல்லும் சொல்ற. இப்படி அரசியல் சாசனத்திற்கு எதிராக நீதிபதிகளும் கூட முறையாக கணிக்காமல் நீதிபதிகளும்
சனாதனத்திற்கு ஆதரவாக தீர்ப்பை சொல்வது என்பது தமிழ்நாட்டிலே கல்வியை படிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. ஆகவே எப்பாடுபட்டேனும் தமிழ்நாட்டிலே உள்ள நாம் அனைவரும் நீட் தேர்வை நீக்க இன்றைய முதல்வர், இன்றைய எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து நீட்டை இழப்பது ஒன்றுதான் நமது மாணவரை கல்வித்துறையிலே ஜனநாயகத்தை கொண்டு வர முடியும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.